சரி, இன்னைக்கு கதை பேசலாமா? இன்னைக்கு பெரிய கதை. என்ன கதைன்னா, ஒரு கதை. அது என்னன்னா, அது கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க. ஒரு ஆண் குரல் கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. திட்டுறதுலேருந்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு கதை புரிஞ்சுது. என்ன கதைன்னா, வைஃப் போய் ஹஸ்பண்ட் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் புரிஞ்சுது. அதனால் ஹஸ்பண்டோட தம்பி கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருக்காரு. சரி, ஓகே, அந்த டாபிக் அப்படியே விட்டுருவோம். அது அவங்க பர்சனல், ஏதோ திட்டிட்டு கிடக்குறாங்க அப்படின்ட்டு விட்டுடலாம். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தை அவங்களே வச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒய்ஃப்க்கு மட்டும்தான், ஒய்ஃப்னா முதல்ல கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் வைஃப் அந்தஸ்து. சரியா? அந்த லாரி போகுது, என்ன லாரி? கரும்பு லாரி போகுது. அடுத்து ஒரு பெண்ணை பார்ப்பாங்க. வைஃப்க்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையான சந்தர்ப்பத்தில் அவங்க தனிமைக்கு ஒரு துணை தேவைப்படும். அப்போ ஒரு பெண்ணை பார்ப்பாங்க. அந்த பெண் கூட பழகுவாங்க. பழகிட்டு அவங்களுக்கு மனைவி அந்தஸ்துலாம் கிடையாது. பப்ளிக்காக தாலி கட்டி ஒரு மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் சொத்து, அவங்களுக்கு தான் அவங்க இதுலேருந்து இந்த சம்பாத்தியத்துலேருந்து பணம் எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இன்னொருத்தங்க கிட்ட படுக்கை பகிர்ந்துக்கிறதுக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு எந்த உரிமையோ எந்த அங்கீகாரமும் அரசாங்கமும் கொடுக்காது, சட்டமும் கொடுக்காது, ஆண்களும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் 2 கொம்பு இருக்குது. இவனுங்க கிட்ட தான் எல்லா கெட்ட வார்த்தை வருது, எல்லாம் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் திறந்து போட்டு இவனுங்க கிட்ட பத்து எந்திரிக்கணும். அதுதான் இவங்களோட குறிக்கோள், லட்சியம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டேன். எல்லா ஆண்களையும் சொல்லலை, பெண்களை கௌரவமாக நடத்துகிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் தப்பாக சொல்லலை. இந்த மாதிரி மனநிலையில் கெட்ட வார்த்தையில் திட்டுற ஆண்களுக்கு ஆண்கள் சப்போர்ட் பண்ணுற, அவங்க பண்ணுற தப்பை மறைக்கிற ஆண்களை பற்றி மட்டும்தான் சொல்ல. என்னென்னா, அவங்க செய்கிற தப்பை அவங்க மறைக்கிறாங்க. ஆண்கள் பல பெண்களோட தொடர்பில் இருந்தால் கூட அவன் ஆண் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இது. ஆனால் பெண்ணுக்கு ஆண் நண்பர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் நண்பர்கள் இருந்தால் கூட அவங்க திவிடியா அப்படிங்கிற அந்த பட்டத்தை ஆண்கள் கொடுத்துட்றாங்க. சரியா? இது ஆணாதிக்க சமுதாயமாக இருக்குது. அது அந்த மாதிரி தான். இப்போ த்ரிஷா பற்றி, விஜய் த்ரிஷா பற்றி நான் பேசக்கூடாதுன்னா அது அவங்க பர்சனல். நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச மாட்டேன். இருந்தாலும் த்ரிஷா விஷயத்துலேயும் எல்லாரும் சொல்கிறதுன்னா, மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. த்ரிஷா ஒரு நடிகை. த்ரிஷா வெளியே வந்திருக்கக்கூடாது, வீட்டிலே இருந்திருக்கணும். அதான் இது எந்த விதத்துலேயும் நியாயம். இது 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. விஜயும் த்ரிஷாவும் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் அதில் இப்போ மீடியாவில் அது சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த கருத்தில் தான் இது பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் 2 பேருக்குமே விருப்பம் இருந்திருக்கும். அதில் ஒரு பெண்ணை மாத்திரம் எப்படி குற்றவாளி ஆக்குறாங்க அப்படிங்கிறது தான். கண்ணகி நல்லவ, அப்போ மாதவி என்ன கெட்டவளா? மாதவியும் கோவலனை காதலிச்சா தானே. அவள் அதுக்கப்புறம் போயிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு வந்துடல. கண்ணகிக்கு எப்படி ஒரு மனசு இருந்ததோ அதே மாதிரி தான் மாதவிக்கும் மனசு இருக்குது, உணர்வுகள் இருக்குது. எல்லாருமே உயிர் தானே. எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரமும் கௌரவமும் தேவைப்படும்ல. ஒரு பக்க நியாயத்தை மட்டும் வச்சுட்டு, அதாவது ஒரு பார்வை கோணத்தை மட்டும் வச்சுட்டு மற்றவங்களை குற்றவாளி ஆக்குறதோ மற்றவங்க மேலே தீர்ப்பிடுறதோ தப்பு தானே. த்ரிஷா கூட வராருன்னா விஜயும் கூட தானே வராரு. நண்பர்னா
நான் வந்து இன்னொருத்தங்க யாரோ சொன்னாங்களே, நான் வந்து கல்யாணத்துக்குலாம் ஒன்றா போயிருக்க மாட்டேன், உன் வீட்டிலே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் நான் கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறதுலாம். அதாவது அடுத்த வீட்டு வாசப்படியில் நம்ம போய் கோலம் போடுற மாதிரி தான். அது அவங்க அடுத்த வீட்டு பர்சனல், இது அவங்களுக்குள்ளே ஏதோ நடக்குது. சரி, விஜய் வந்தார், விஜய் அரசியலுக்கு வந்தார், இதுக்கு மேலே மக்கள் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குவாங்களா, இல்லை எதிர்கட்சி ஆக்குவாங்களா, இல்லை எதுவுமே டெபாசிட்டே இல்லாமல் உட்கார வைப்பாங்களாங்கிறது மக்களோட முடிவு தானே. இதில் வந்து எல்லாரும் நாட்டம் பண்ணுறது எப்படி? இதுவும் வந்து ஒரு மறைமுக விளம்பரம் அப்படின்னு நான் நினைப்பேன். இதுவும் வந்து ஒரு அரசியல் தந்திரம். ஏதோ ஒரு வகையில் மக்கள் மத்தியில் பார்வையாகிட்டே இருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாங்க, தன்னை விற்றுக்கிறாங்க, வியாபாரமாக்குறாங்க. நான் வந்து தகுதியான விற்பனைக்குரிய பொருள் அப்படி சொல்லிட்டு தன்னை தானே விற்றுக்கொள்வது தான் விளம்பரம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விளம்பரம் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கும். நான் பெண்களுக்காக மட்டும்தான் பொதுவாக பேசுகிறேன். இப்போ ஆண்கள் வந்து இதே குடும்ப விஷயத்தில் ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள் நல்லா வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் அந்த தம்பி வந்து சொன்னார், நான் என்ன அதிகமாக அவளுக்கு கொடுத்துட்டேன், ஒரே ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே மனைவிக்கு தான் செய்கிறேன் அப்படின்ட்டு. அது கூட பாராபட்சம் தானே. ஒரு கணவனை இழந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு முறை போயிட்டு வந்ததுக்காக, ஒரு முறை அவளுடைய உடலை அனுபவித்ததுக்காக ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த ஆணாதிக்க சமுதாயம் என்ன பண்ணுறது? செக்ஸ் கூட ஓசியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள என்ன பண்ணுறது? அதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டானுங்க. இவங்களுக்கெல்லாம் நான் அதுக்கப்புறம் இது எப்படி பேசுறது இந்த நியாயத்தை அப்படின்னு தெரியல. ஆண்கள் எல்லாரும் ராமர்களும் கிடையாது. யாருமே வந்து இங்கே பொண்டாட்டிக்கிட்ட நல்ல மாதிரியாக பேசிட்டு அங்கே போய் இன்னொருத்திக்கிட்ட வழிஞ்சு தான் பேசுகிறாங்க. யாருமே நேர்மையாக உண்மையான அன்போட அப்படிலாம் இப்போ இருக்கிற அந்த ஜெனரேஷனில் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் இப்போ கிடையாது இந்த சமுதாயத்தில். அதனால் இது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பெண் வந்து தான் கணவன் தப்பு பண்ணும்போது எந்த அளவுக்கு மனசு துடிச்சிருப்பான். அதனால் அவள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. சரி, இன்னொரு பெண் இருக்கிறாங்க, அது ஏன் திட்டணும்னு கேட்குறேன். அது எதுவும் திட்டாமல் போலீஸ் விசாரிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுன்ட்டு இது பண்ண போகிறாங்க. ஒன்று பிரியறதா இருந்தால் பிரிஞ்சிட போகிறாங்க, இல்லை பிரியறதுக்கு வழி இல்லை அப்படின்னா கட்டி இருக்குப்பா, ஓடாத நில்லு, ஓடாத, கையெல்லாம் ஆட்டாத, நீ போ அப்படி. ராம் அப்படியே நில்லுமா, எதுவும் பண்ணாது, நீ போ, நடந்து போ. கொக்கா போ. அப்படி சொல்லிட்டு அதுதான் இப்ப என்னன்னா, ஆணும் தப்பு பண்றதுனால தான் இன்னொரு பெண்ணும் சங்கீதா தரப்புல என்ன, சங்கீதாக்கும் விஜய்க்கும் மத்தியில என்ன, ராம் உள்ளவா, சங்கீதாக்கும் விஜய்க்கும் மத்தியில என்ன இருக்கு அப்படிங்கிறது அது அவங்களோட குடும்ப விஷயம். இது பொது விஷயம் கிடையாது, அது தனிப்பட்ட விஷயம். பொது வெளியில விஜய் வந்து பெண் தோழியோட வந்துட்டாரு அப்படிங்கிறது கூட அது ஏதோ அது உண்மையிலே அது ஏதோ. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பெண்கள் எப்படி மதிக்கப்படுறாங்க இந்த நம்ம நாட்டில் தான் பெண்களை கடவுளாகவும் வணங்குறாங்க, அதே பெண்களை தான் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க எல்லாமே. இப்போ வந்து பொருளாதார ரீதியாக பெண்கள் வந்து நிறையவே பாதிக்கப்படுறாங்க. சம்பாதிக்கிற பணத்தில் ஆண்கள் வந்து நிறைய டாஸ்மாக்குக்கே கொடுத்துட்றாங்க, எக்கச்சக்கமாக டாஸ்மாக்குக்கே கொடுத்துட்றாங்க. ராம் வா, இங்கே உள்ள போ.
டாஸ்மாக்குக்கே எல்லா பணத்தையும் வந்து செலவழிச்சிடறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு கூட செலவு பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் பெண்கள் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் சரி, தரக்குறைவாக பேசுகிற அப்படி தரக்குறைவாக பேசுகிற ஆண்கள்கிட்ட பெண்கள் வந்து சவகாசம் வச்சுக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் யார் மதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அன்பாக பேசிட்டு போயிடணும். அதுக்காக தரக்குறைவாக பேசி கேரக்டர்லெஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்களுக்குலாம் எதுக்கு பழக்கம் வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா பெண்களும் கெட்டவங்க இல்லை, எல்லா ஆண்களும் கெட்டவங்க இல்லை. பொது வெளியில் ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய விஷயத்தை வந்து பேசுறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி அண்ணி வந்து அம்மாவுக்கு சமான், அண்ணியை வந்து தேவடியான ஒரு தம்பி திட்டுறது அதை விட கேவலம். இது அவங்களுடைய வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறது தான். அவங்க வளர்ப்பு சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த கதை தான் இன்னைக்கு கேட்டேன். மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. என்ன இப்படி திட்டுறாங்க. அந்த உண்மையிலே மனைவி உண்மையாக நேசித்து கல்யாணம் பண்ணிக்கின மனைவிக்கு கண்டிப்பாக வந்து வலிக்கும். ரொம்ப அது ஒரு பெயின். லவ் பண்ணி நம்ம ஒரு ஆணை நேசித்து திருமணம் செய்கிறோம், அவன் எனக்கானவன் என்னுடையவன் அப்படிங்கிற அந்த உடைமைத்தனம் வந்து பெண்களுக்கே வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கும் உண்மையாக நேசித்து கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு தூக்கிலாம் கொடுத்துட முடியாது. இன்னொருத்தங்கிட்ட நீ போய் பேசு அப்படிலாம் சொல்லிட முடியாது. அவள் என்னுடையவள், எனக்கானவள், என் கூட வாழ்கிறதுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டவள், அவள் எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொசசிவ் இருக்கும், எப்போவுமே இருக்கும். புத்தர் மாதிரி, சாமியார் மாதிரி, ஏன்னா ஓஷோ மாதிரி காதல்லாம் வந்து இது இல்லை, பொசசிவ்னஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அது உண்மையான ஒரு உணர்வு தான். தம்பதியருக்குள் இவள் எனக்கானவள், இவன் எனக்கானவன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும். அது மீறி போகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க மீறிட்டாங்க, அவ்வளோதான. திரும்ப சேர்ந்து வாழ்கிறதோ, ஒருத்தர் கண்டபடி பேசி அசிங்கப்படுத்திக்கிறதும் இருக்க வேண்டாம். அதான் கௌரவமாக விலகி போயிடலாம். அதுதான் என்னோட இது. எங்கேயோ போய் பேசி எங்கேயோ முடிச்சு. இதில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா அண்ணன் தம்பிங்களாம் வந்து அண்ணியை வந்து திட்ட தேவை. எப்படி அவள் தேவடாத்தனம் பண்ணாலா என்ன ஏதுன்னு எப்படி தெரியும்? அவளோட வழியை மறைச்சிட்டு அவள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? தனக்குள்ளே தன் கணவனுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம தனக்குள்ளே எப்படி மறைச்சிக்க முடியும்? தப்பு பண்ணுறான், அவன் தப்பு பண்ணுறான்னா எப்படி ஏதோ ஒரு ஆறுதல் அவங்களுக்கு தேவைதானே. இது ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கை, யாருடைய குடும்ப வாழ்க்கை, இதை பற்றி கூட நான் கதை பேசக்கூடாது. பெண்களை அவதூறாக பேசுவதை வெறுக்கிறேன், அவ்வளோதான். இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு வந்துட்ட பிற்பாடு தான் நானே நிறைய கெட்ட வார்த்தைலாம் பேச கற்றுக்கணும். இங்கே நிறைய சண்டைகள் வருமா, அப்போ என்னை யாராச்சும் ஏதாச்சும் கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கன்னா உடனே நான் அதை வந்து திருப்பி அவங்களுக்கே சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு வந்து அது ஹாஸ்டலில் படிக்கும்போது இந்த மாதிரி தீய வார்த்தைகளை பேசுவதெல்லாம் தவறு, அப்படி காயப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி வளர்த்துட்டாங்க. நான் ஒரு கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டில் படித்தேன், ஒர்த் ட்ரஸ்ட்டில், காட்பாடி, வெள்ளூர். அங்கே தான் படித்தேன். அங்கே வந்து ஒவ்வொரு சண்டேவும் பைபிள் கொடுத்து பைபிள் வாசிக்க வச்சு உண்மையாக இருக்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அப்படி நிறைய அப்படியே சொல்லி அந்த மாதிரி சொல்லி அது அவ்வளோ இதுவாகிடுச்சு. சரி, பசிக்குது, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன். பாய்.